என்னுடைய சிரத்தில் இருக்கின்றாரே கங்கை, கங்கையை இன்றைய சிரத்திலிருந்து கீழே இறக்கி விடப் போகிறேன். எதற்காக தெரியுமா? நீ மட்டும் கனிமையில் இருக்கின்றா, இவ்வளவு உன்னுடைய துணையாக உனக்கு இறக்கிவிட்டு ஒவ்வொரு மக்களுக்கு படியாப்பற்காக செல்ல இருக்கின்றேன். நீங்கள் இருவர் என்ன செய்ய தெரியுமா? இதோ இருக்கின்ற பாமர மக்களுக்கு அக்காவும் தங்கையும் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நான் இல்லாமலா நீ இல்லாமலா சக்தி படையலுக்கு செல்லும் நேரத்தில் இவள் மட்டும் தனிமையை விட்டுவிட்டு செல்கிறேன். இந்த முறை தனிமையை விட்டுவிட்டு செல்லக்கூடாதற்காக என் சிறப்பில் இருக்கக்கூடிய கங்கை உனை இங்கே துணைக்காக விட்டுவிட்டு செல்கிறேன். அப்படியாகட்டும்.
நீங்க அக்கா தங்கச்சி இருவரும் ஒற்றுமையா சந்தோஷமா சாமர மக்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ எப்படி வச்சிருக்காங்க. அக்கா இதோ பாருங்கக்கா, நம்ம மாதிரி யார் இருப்பாங்க? அக்கா தங்கையாக சந்தோஷியாக ஆமாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாய்மார்ல நாக்கு மேல வந்துச்சு. எல்லா கடவுளும் முந்தால முடிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இவருக்கு பாகுபாடு வித்தியாசம் என்பதே கிடையாது. ஆமா, நாம் யார் தெய்வங்கள் நம்மள பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. ஆமா, அக்கா தங்கச்சி ஒற்றுமனா எந்த இருக்கவும் முடியாது. ஆமாக்கா, எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டுமே ஆகட்டுமே. எப்படி
ஆனால் இங்கே வருவதற்கு எவருமே காணவில்லையே. சரி, பார்க்கலாம் பாட்டியை சொல்லி. ஏன் தங்கை என்றுதான் சென்றேன் என்று தெரியவில்லை. கரண்டு போட்டுடா. என்ன ஒரு மனதுக்கு இன்பமாக இருக்கிறது. நாரதன் வந்த வீணையை மீட்டுவார், சங்கீதங்களை பாடுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாட்டிக்கு நாரதா? பாட்டி, நீங்கள் பெருமையை அறியதெல்லாம் எடுத்து சொல்வதானே என்னுடைய வழக்கம். நாரதா, நீ வாழ்க, உன்னுடைய கழகம் வாழ்க. இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன நாட்டு மக்கள் தான் நலவரமே இதை பற்றி தூற்றுகிறார்கள். நாரதன் வந்தால் கலகமும் கலகம் என்று, நான் வந்தால் கலகத்தை செய்கிறேன். நாராஜம் நாராஜனம், நான் வந்து கலகம் செய்கிறேனே தவிர நான் நாரதம் வந்தால் எதிரி பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நாரதா, ஏனென்றால் உன்னை கலகக்காரன் என்று உரைப்பார்கள். பாட்டி, கலகக்காரன் தான் இல்லை என்று சொல்லவில்லை. இடத்திலே நடப்ப செய்தியை மற்றொரு இடத்தில் சொல்வதால் எனக்கு பெயர் கலகக்காரன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது இரண்டு வகை கலகம் உண்டு தெரியுமா? என்ன கலகம்? ஒன்று சரி, இரண்டு நண்பர்கள் நீண்ட நாட்களாக பேசாமல் இருப்பார்கள். நான் அங்கு சென்று கலகத்தை செய்தால் அவர்கள் இருவருமே பேசுவார்கள். ஆனால் ஒரு சில பேர்கள் கலகத்தை செய்தால் ஒரு ஊரே ரகலையாகும். பாட்டி, ஆமா நாரதா, நான் செய்வது நன்மையான கலகம். அப்படியே இருக்கிறார்கள்.
சில பேர்கள் செய்வது ஊரே பத்தி எறியும் கழகம். ஆமா ஆமா அதர்ம கழகம் என்று சொல்வார்கள். அப்படியா? நான் செய்வது தர்ம கழகம். தர்ம கழகம் செய்தால் அங்கு சுபிட்சமான விஷயம் நடக்கும் பாட்டி. அப்படியா? அதற்காகத்தான் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஓட்டமாக ஓடி வருகிறேன். உங்களுடைய பெருமையும் புகழும் கீர்த்தியும் உங்களுக்கு தெரியவில்லை. அதை சொல்லிவிட்டு போகலாமே என்பதற்காகத்தான் ஓடி வந்திருக்கிறேன். என்னுடைய பெருமை எனக்கே தெரியவில்லையா? ஆமா. என்னவென்று எடுத்து முறைக்கலாமே. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஏழையின் பலம் எனக்கு தெரியுமா? தெரியாது. அதை போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா பாட்டி. என்னுடைய பலம் தான் என்ன? அது உனக்கே தெரியாது. தெரியவில்லை. அதை சொல்லிவிட்டு போகலாம் என்று தான் வந்திருக்கிறேன். எப்படியா? கானகத்தின் வழியாக நடந்து வந்து கொண்டதேன் பாட்டி. ஓஹோ. அயற்சாகல கருத்தினால் பிறகு மரத்தடியே சத்தியம் அமர்ந்து விட்டு. அப்படியா? ஆமா. அப்போது பார்த்தால் மரத்தின் மீது இரண்டு பச்சைகள் என்ன பச்சையானது நயனே வாசிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னவென்று? இந்த உலகத்தில் பெரியவள் யார் தெரியுமா? யார்? சக்தியானவள். உலகத்தில் ஜீவராசிகளை தோற்று வைத்தவள். புல், பூண்டு, மரம் யாருமே அதுவெல்லாம் இந்த உலகமே என்று உன்னை பேசிக் கொண்டார். அப்படியானா? இந்த உலகத்தில் சக்திதான் பெரியவள். நானே பெரியவள். நானே. அடடா. நாரதா, என் பெருமை என்னவென்று இத்தனை நாட்களாக எனக்கு தெரியவில்லை. அதுதான் சொல்லிவிட்டேரே. இப்போது தெரிந்து விட்டது. நாரதா, இந்த சந்தோஷமான செய்தியை இந்த உலகம் முழுவதும் எடுத்து வைக்க வேண்டும். விடுவேனா? நான் வரட்டுமா? புறப்படுகிறேன். இதே வரலாறு உலகத்தையும் பாட்டி உங்களுடைய பெருமையை சொல்வதுதான் பட்டு தொட்டி அகற்றுவேன். உங்களுடைய புகழை பரப்புவதுதான் நாரனுடைய வேலையை பார்த்து. என் பேராண்டி என்றால் என் பேர் ராண்டிதான். நாராயணம் நாராயணம் நாராயணம். எப்படியோ வந்து பார்த்திருக்கிறேன். கழகத்தை துரோகிவிட்டேன். இந்த கழகம் எங்கு சென்றதோ பின்தொடர்ந்தே பார்க்க வேண்டும். இப்படியே விட்டு விட்டார் எனக்கு பெருமை உண்டா? புறப்படுகிறேன். அவள் இருக்கிறாளே யார்? என் சீக்க பார்த்திருக்கிறாள் கங்கையானவள். அவளை சென்று என் கழகத்தை அங்கும் துவக்குகிறேன். பாட்டி அக்காவாக காத்திருக்கிறேன். அவர்கள் எப்போது வருவார்கள் என்று தெரியவில்லை. எங்குதான் சென்றிருப்பார்கள்? அம்புலியோடு கங்கை அணிந்திடும் சடையழகா. எங்க பாட்டி எப்படி வாழ்த்துறாங்க? வாடகை வந்த பாட்டி மாறிக்கிறா பாருங்க. வாடகை வந்தாரா சொல்லுடா, எதுவும் சொல்லு, இதுக்கு மேலே சொல்லு. என் மேல இன்னைக்கு இவ்வளவு பாவம் உனக்கு. உன்னை பார்த்தாலே அடிவேல எல்லாம் கலக்குதுடா. கலக்கல பாவி. வந்தால கலக்கும், போனால கலக்கும், பின்னால கலக்கும். பாட்டி காலையில இருக்கிறடா, அடுத்த மணி வரவில்லை. எனக்கு போய் இப்படி சொல்லலாமா? நான் யார்? உங்களுடைய பேரன். நீங்க இப்படி பேசினா பாமர மக்கள் எல்லாம் என்னை பார்த்து கூட்ட வாட்டாக கலைக்காரன் கூட்டாளி. இவன மாதிரி பேர ஊர் வளர்க்கல எங்க கலக்க மாட்டான். ஒன்னா நம்மளை கலக்காரன். ஏன் பாட்டி? பிள்ளைகளை கிள்ளி விட்டீங்க.
ஒரு தவறு நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும். அந்த இடத்துல எல்லாமே பெரிய மனுஷமா கம்மியா உட்கார்ந்து அதுக்காக ஒரு முக்கியம் இருக்கணும். களை வெட்டணும். களை வெட்டினா தான் புள்ளி பெற முடியும். புள்ளி பெறலைன்னா அங்க பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாதான் அங்க புள்ளி கிடைக்க மாட்டேன். அதுக்காக தான் இருக்கிறேன். சரி, என்னை பற்றி நீங்கள் வாய்க்கு வந்தவரையெல்லாம் பேசுகிறீர்கள். ஏதோ உங்கள் பெருமையை சொல்லாமல் ஆமா, மலையா வீட்டுக்கு நுழையா சம்பந்தம் இப்படி வந்தா இப்படிதான் பேசுவீங்க நீங்க. யாரு பக்கத்துல வாய்க்கிற முடிக்கவே கூடாது நினைக்கிறோம் அவன் எதிரில வர இப்படி பேசிட்டு போட்டு கூப்பிடுங்க. பாட்டி பாட்டி பேர நான் 100 விஷயமே வேறு பாட்டி. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உங்களுடைய கீர்த்தி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியவர்கள் நீங்க. ஏன் எனக்கு தெரியுமே. எங்க தெரியும் உங்களுக்கு? ஆமாண்டா, உன்னுடைய தாத்தாவின் சதாபாரத்தில் நான் இருப்பதுதான் என்னுடைய பெருமையே. அதான் கிடையாது. என்னடா சொல்றேன்? அதுதான் இல்லை பாட்டி. காரணத்தை வெளியாக வந்து கொண்டிருந்தது. 2 பட்சிகள் மரத்தின் மீது அமர்ந்த நயனவாசிலே பேசிக் கொண்டிருக்கிறது. நயனவாசி? ஆமா. அது உனக்கு புரிந்ததா? எனக்கு புரியாது. எத்தனை பிராணங்கள்? மொத்தம் 18 பிராணங்கள். 18 பிராணங்களும் நான் வராத இளைஞர் தான். நான் வராத உன்னை பத்தி சொல்லத்தான் வேண்டுமா? கண்ணிருக்கும் நேரத்திலே 3 உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவன். உன்னை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறது அன்னப்பட்டிகள். என்னவென்று? இந்த உலகத்திலே உயர்ந்தவள் இந்த கங்கையானவளே என்று சொல்கிறார். அதற்கு கேட்கிறது இன்னொரு பட்சி, கங்கையானவள் சரண். மங்கை பெரியவர்கள் சொல்கிறாயே, இதற்கு சாட்சி இருக்கிறதா என்று கேட்க அந்த பட்சியாக இருக்கிறது. கங்கையை என்கிறார்களா? கங்கையை திறந்து விட்டால் உலகமே அழித்து விடுகிறது. உண்மையாகவா? உங்கள் பேரை சொல்லிவிட்டு போகலாம் என்று அப்படியா? நானா இன்னும் சந்தோஷமான செய்தி வருத்தாய். நல்லது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏடா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சேடா. நான் விடுவேனா? நான் என்ன இருக்கிறேன்? இந்த உலகத்தை பொறுத்தவரை அக்கா தான் உயர்ந்தவங்க, என் சோழ தான் உயர்ந்தவன். அப்படி இருந்தால் இதுவரை நான் கிடையாது. உங்கள் புகழ் உங்களுக்கு இல்லை. அதை சொல்லிவிட்டு போகலாம் என்றால் அப்படி என்றால் இந்த உலகத்தில் கங்கை நானே உயர்ந்தவன். நீங்களே உயர்ந்தவர்கள். கங்கையே உயர்ந்தவன். உயர்ந்த மாட்டேன். இந்த உலகமெல்லாம் 14 உலகம் பட்டி பட்டி அனைத்திலே உங்கள் பெருமையை சொல்கிறேன் நான். சந்தோஷமாக செய்தி சொல்லிருக்கேன். மகன் சாப்பிடுறியா? பால் குடிக்கிறா? பால் குடிக்கிறா? இந்த செய்தி நான் அக்காவிடம் போக வேண்டும். நான் சொல்லிக்கொண்டே போக வேண்டாம். சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே போகிறேன். இந்த சந்தோஷமான செய்தி அக்காவிடம் கூற வேண்டும். அக்கா ஏன் தெரியுமா? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? ஏன் என்ன ஆனது?
இத்தனை காலமா சுவாமி தலைவிதியே அமர்ந்து கொண்டிருந்தேன். ஆமா அங்கு இல்லாத சந்தோஷம் இந்த தினத்தில் உன் அருகாமல் இருக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அக்கா தங்கை பாசம். ஆமாக்கா. ஆமாண்டி. இது நாள் வரை இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. கிடைக்காது ம். என்றோ ஒரு நாள் கிடைத்து விட்டது. சரி, இங்க ஏதாவது அழுதுகிறாயா? ஏதுவும் வேணாம், மனதுக்கு நிம்மதியா இருக்குது. என்ன அக்கா அதிகம் மாங்கனி கொண்டு வந்திருக்கேன். மாங்கனியா? ஆமா. ஒரு மாங்கனி கொடுத்து என் திரு பிள்ளைகளுக்கு வந்த தீங்கு என்னவென்று தெரியாதவளா அறியாதவளா புரியாதவளா? என்னுடைய மகன் சிறியவன் முருகன் கோமணம் தாண்டியாக மலை மீது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று உரைப்பார்களே.